வணக்கம் நண்பர்களே. தடைகளையுடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பது பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு வந்து பச்சிள குழந்தைகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க. இப்போ மேலும் ஒரு 4 புதிய திட்டங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்காக கொண்டு வந்துக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குன்னே வேணா பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய கவர்மெண்ட் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்டோட வேற ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோவில் இந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். எதுக்காக இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வராங்கன்னா, பச்சிளம் குழந்தைங்க இறப்பு விகிதத்தை 0 என்ற குறிக்கோள் அடிப்படையாக செயல்பட்டு வராங்க. வாங்க அதை பற்றி தமிழ்நாடு அரசு சார்பாக செய்தி குறிப்பிட்டுக்கிறாங்க. அதை என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சிள குழந்தைகள் நலத்திட்டங்கள். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 2024-2025 ஆண்டு நிதிய அறிக்கையில் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் அடையாறு நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். மேலும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்காக 4 புதிய அறிவிப்புகள் அறிவிச்சுக்கிறாங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் பிறவி குறைபாடுகளை கண்டறிய ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன் பரிசோதனை செய்யப்படுகிறாங்க. அதாவது குழந்தை பிறந்த உடனே ஏதாவது குறைபாடு கண்டறியறதுக்கு ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன் செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அனைத்து குழந்தைகளுக்கும் பிரத்யேக அடையாள அட்டைகள், அதாவது சைல்டு ஹெல்த் கார்டு, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைங்க சைல்டு ஹெல்த் கார்டு வழங்கப்படும்னு சொல்லிக்கிறாங்க. தேர்டு பச்சிளம் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நலத்தினை கண்காணிக்கும் பொருட்டு சிறப்பு மையங்கள், அதாவது வெல் பேபி கிளினிக், அது ஓப்பன் பண்ண சொல்லிக்கிறாங்க. இது எதுக்குன்னா, குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நலத்தினை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க இது மூலிமா. மேலும் சிறப்பு பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் விடுவிக்கப்படும் குறைப்பிரசவம் மற்றும் எடை குறைவான பச்சிளம் குழந்தைகள் தொடர்ந்து அவர்கள் இல்லங்களிலே தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிக்கும் முன்னோடி திட்டமும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இப்போ சில குழந்தைங்களாம் குறைபாடோட பிறக்கிறது இல்லை, குறைப்பசத்தில் பிறக்கிறது இடைக்குறைவான குழந்தைகள்லாம் அவங்களுக்கு அவங்க இல்லங்களிலே தொழில்நுட்ப உதவியோட கண்காணிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. 4 திட்டம் தான். என்னென்னா, ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன் பரிசோதனை, கிளினிக், சைல்டு ஹெல்த் கார்டு, வெல் பேபி கிளினிக்கு, அப்புறம் குறைப்பசம் இடைக்குறைவான அந்த குழந்தை வீட்டிலேயே தொழில்நுட்ப உதவியோட கண்காணிக்கிட்டாங்க. 4 திட்டம் தான் புதுசாக பண்ணிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.